தமிழ் மக்களுக்கு வணக்கம். நேத்தி சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னாக்க, சில கருத்துக்கள சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமா இந்த கோவில்கள் பற்றி பேசும்பொழுது சில கருத்துக்கள சொல்லியிருக்காங்க. அது கூட அதோட ஒட்டி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் குமார்ன்னு நெனைக்கிறேன். அவர் வந்துட்டு கோவில் அதுவும் முக்கியமா திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு, அங்க ஸ்பெஷல் தர்ஷன் அப்படின்ற பேர்ல கிட்டத்தட்ட ரூ. 4000 அவரிடமே வந்து வசூல் பண்ணாங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியே வந்து, அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது அவர்கள் பணி இது இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படின்லாம் வந்து தகவல் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதில சில கிளாரிஃபிகேஷன் நான் பண்ணணும்னு நெனைக்கிறேன். முக்கியமா என்னன்னா, உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த கியூ சிஸ்டம் இருக்கு பாருங்க. அதாவது கோவில்களுக்குள் விஐபி தர்ஷன், பிரேக் தர்ஷன், அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லா தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேட்டகரி அப்படின்னு கொடுத்து ம இறைவனை சென்று தரிசிப்பது அப்படின்றத ஒரு வழிமுறையாக வச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்திற்கு பிரேக் தர்ஷன் அப்படின்ற பேரில் ஒரு ரூ. 300 கொடுத்தா நீங்கள் வந்து மற்ற மற்ற பக்தர்கள் எல்லாம் காத்திருக்கும் பொழுது நீங்கள் முன்னாடி போய் தரிசிக்கலாம் அப்படின்றது தான் வந்து அதோடைய அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிந்தனை. அதே மாதிரி விவிஐபி, விஐபி இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னாக்கா, இது ஒரு ஸ்பெஷல் தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நாமளே நிறைய பார்த்துருப்போம். திருப்பதி கோவில்ல பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமான பிரமுகர்கள் இவங்கெல்லாம் போயிட்டு, மற்றவங்கெல்லாம் வந்து வேறு வேறு க்யூவில் வந்து அது ஒரு ஒரு மண்டபமாக அமர்த்தப்பட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து உள்ளே போவாங்க கோவிலுக்குள்ளே. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா, விவிஐபின்ற பேரில் விஐபின்ற பேரில் பார்த்தீங்கன்னா, நேரா உள்ளே போயிட்டு அப்படியே வெளியில் வருவாங்க. வெளியில் வந்தோடனே அவங்கள பேட்டி எடுப்பதற்கு இந்த பத்திரிகையாளர்கள்லாம் போய் நிற்பாங்க. யாருக்குமே ஒன்று தோன்ற மாட்டேங்குது. என்னென்னா, திருப்பதி கோவிலே எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 80,000லேருந்து 1,00,000 பேர் தரிசனத்துக்கு வராங்க. இந்த 80,000லேருந்து 1,00,000 பேர் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க கீழே இருந்து அதாவது மலை அடிவாரத்திலிருந்து ஏறி வரக்கூடியவர்கள் இருக்காங்க. வேறு வேறு ஊர்கள்லேருந்து வண்டிகளை கட்டிக்கொண்டு அல்லது வண்டிகளில் வந்து வாகனங்களில் வந்து இங்கே திருப்பதியில் தங்கி அங்கே தரிசனத்திற்காக வரக்கூடியவர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு டேக் சிஸ்டம் வேறு இப்போ போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இந்த டேக் சிஸ்டம் என்னென்னா, எந்த நேரத்துக்குள்ளே போனீங்கன்னாக்க நீங்கள் தரிசனத்தை செய்ய முடியும் அப்படின்றதுக்கு உங்களுடைய டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேகை கொடுத்துருவாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படியெல்லாம் இங்கே இருக்கின்ற நிலையில் யாருக்குமே ஒரு விஷயம் தோண மாட்டேங்குது. இறைவனை சென்று சந்திப்பது அப்படின்றதில் அல்லது இறைவனை சென்று சந்திப்பது என்பதை விட இறைவனுடைய தரிசனத்திற்காக எதுக்கு விஐபி, எதுக்கு ரூபா கொடுத்து தனியாக ஒரு ஒரு தனி கியூ, ஸ்பெஷல் கியூ? இறைவனுக்கு எல்லாம் பொது தானே. இதைத்தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. உள்ளபடியே இதை வரவேற்போம். ஆனால் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசர்களிடம் நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? இது சரியாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அப்படியே நீங்கள் இதை பொருத்தி பாருங்கள். கோவில்களுக்கு பொருந்தது இல்லையா? அதாவது நீங்கள் வந்து விஐபி தரிசனம் இப்படியெல்லாம் நம்ம வந்து கொடுக்கலாமா? இறைவனுக்கு எல்லாரும் பொது தானே அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி அரசர்களிடம் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இதையே ஏன் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் பொருத்தி பார்க்கக்கூடாது? உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பதி மாதிரி தான். திருப்பதி பெருமாள்கிட்ட ஜருகண்டின்னு தள்ளுறான்ல, அந்த மாதிரி தான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அந்த நீதி அரசர்கள் முன்னால், உச்சநீதிமன்ற நீதி அரசர்கள் முன்னால் ஒரு வழக்கை கொண்டு வரணும்னாலே அது மிகப்பெரிய ப்ராசஸ். ஒரு சாமானியனால் முடியாது. ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய உங்களாலேயோ என்னாலேயோ ஒரு ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷனை கொண்டு போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரியில் கொண்டு போய் ரெஜிஸ்ட்ராரில் மூவ் பண்ணி அந்த பெட்டிஷனை ஹியரிங்கு கொண்டு வருதுன்றதே பெரிய ப்ராசஸ். அப்படியே வந்தாலும் உங்களுக்கு ஒரு நிமிடத்திற்கு மேலே உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மிகப்பெரிய வக்கீல்களெல்லாம், முகுல் ரோஹத்கி, அபிஷேக் சிங்வி, இந்த மாதிரியான பெரிய பெரிய வக்கீல்களையெல்லாம் நீங்கள் கொண்டு போனீங்கன்னாக்க உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றதான் நீங்கள் இருக்கக்கூடிய வழக்கம். நான் நீதிமன்றத்தில் குறை சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னாக்கா உச்சநீதிமன்றத்தில் 80,000லேருந்து 90,000 வழக்குகள் வரைக்கும் வந்து ஃபைல் ஆகுது. இதையெல்லாம் வந்து அவங்க எடுத்து விசாரணைக்கு கொண்டு வருது அப்படின்றது ஹியூமன்லி இம்பாசிபிள். ஏன்னா எத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்க உச்சநீதிமன்றத்தில், எத்தனை லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அதனால் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே தான் கோவில்களிலும் கூட்டம் அலமோதும் என்ன பண்ணுவீங்க? உதாரணத்திற்கு திருவண்ணாமலை கோவில் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டம் வந்து காலையில் 7 மணிக்கு வந்தால் 2 மணிக்கு தான் தரிசனம் கிடைக்கிது.
அந்த அளவுக்கு கூட்டம் வந்து அலை மோதுது அப்படின்ற நிலையில் இந்த கூட்டத்தை எப்படி சரி பண்ணுவீங்க? இது ஒரு ப்ராசஸ். இதை கோவில்களுக்கு மட்டும் நீங்கள் வைக்கக்கூடிய லெக்சர் இருக்கு இல்லையா, இது நீதிமன்றத்துக்கும் பொறுத்து பாருங்கள். ஒரு பெரிய வக்கீல் வந்து பேசினா எடுபடும், நீதிபதி காது கொடுத்து கேட்பார். சாதாரண வக்கீல் பேசினா எடுபடாது. உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் இதுதான் கதை. சரியா? அப்போ அதை சரி செய்யுங்க. கோவிலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய லெக்சர் இருக்கு இல்லையா, இதை இதற்கும் பொருத்தி பாருங்க அப்படின்னு நம்ம ஒரு அறிவுரை சொல்கிற அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் கிடையாது. நீதிபதிகளுக்கே நீ வந்து லெக்சர் கொடுக்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் நம்மளுடைய அட்வைஸ் கொடுக்குறியா அப்படின்னு கேட்பாங்க, அதுவும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் இதை வந்து நீங்கள் ஊருக்கே உபதேசம் செய்யும் பொழுது உங்களிடமும் இந்த கேள்வியை வைக்கிறோம். அடுத்து நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ்குமார் அவர்கள், அவர் பார்த்திங்கன்னா கோவில்களுக்கு போகிறாரு, இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. உள்ளபடியே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்னா, இதுக்கு முன்னால் இருந்த அறநிலைத்துறை அமைச்சர்கள் பார்த்திங்கனாக்க இந்த துறையிலிருந்து எவ்வளோ உறிஞ்சலாம் அப்படின்னு தான் பார்த்துருக்காங்களே தவிர்த்து இந்த துறையை சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் செயல்படலை. அப்போது இவர் வந்து அட்லீஸ்ட் அவரோட நோக்கமாவது இதை சரி செய்ய வேண்டும் என்று இருக்கிறது என்று நம்புகிறோம். அதனுடைய ஆரம்ப புள்ளியை தான் நம்ம பார்க்குறோம். அவர் ஒரு கோவில்லையும் போய் அந்த கடைகள்லாம் போயிட்டு இதெல்லாம் எப்படி நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க, என்ன அடிப்படையில் விற்பனை பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்குறாரு. ஆனால் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கோவிலுக்கு உள்ள முதல்ல இந்த மாதிரி ஸ்டால் போடுறதே தப்பு. கோவில்களுக்குள்ள உணவு பண்டங்களை அல்லது வேறு ஏதாவது ஒரு பண்டங்களை விற்பனை செய்வது என்பதே தவறு. எந்த ஆகம விதி அனுமதிக்குது? சரி, ஆகம கோவில்களை விட்டுருங்க, மற்ற கோவில்களையே எடுத்துப்போம். கோவில்கள் விற்பனைக்கான இடமா? அப்போ இங்கே அடிப்படையே தப்பு. இந்த அடிப்படையிலிருந்து நம்ம விடுபடணும். முன்னாடியெல்லாம் கோவில்கள் எப்படி இருக்கும்னா மடப்பள்ளி இருக்கும். இந்த மடப்பள்ளியில் சமைப்பாங்க, எல்லாருக்கும் சமைப்பாங்க, பிரசாதம் சமைப்பாங்க. பிரசாதத்தோடு சேர்த்து இறைவனுக்கு படைக்கப்படுகின்ற அந்த பிரசாதத்தோடு சேர்த்து மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் சேர்த்து உணவு படைக்கப்படும். அது வந்து ஒரு வழக்கமாக இருந்தது. இன்றைக்கி இந்த மடப்பள்ளிகள்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. நான் இந்த சிதம்பரம் நடராஜர் பெருமான் கோவிலுக்கு போயிருந்த பொழுது பார்த்தேன். அங்கே தீட்சிதர்கள் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிரசாதம் மடப்பள்ளியில் தான் தயாரிக்கப்படுகிறது, அதை அவங்க கொடுக்குறாங்க. அதுவே திருவல்லிக்கேணி கோவிலுக்கு போனால் மடப்பள்ளி மூடப்பட்டிருக்கு. கான்ட்ராக்டில் வெளியிலேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. யார் சமைக்கிறான், எங்கேருந்து சமைக்கிறான், எப்படி கொண்டு வரான், இதில் ஏதாவது புனிதத்தன்மை இருக்க முடியுமா? இதை எப்படி கொண்டு வந்து அவன் வந்து பிரசாதமாக கொடுக்குறான்? ஒன்று. ரெண்டாவது, பிரசாதம்ன்ற பேரில் ஸ்டால் போட்டு விற்பனை செய்கிறாங்க. பிரசாதம் எப்படி விற்பனை ஆக முடியும்? கேட்டால் திருப்பதியில் லட்டு வந்து விற்பனை பண்ணுறாங்கல்ல, அதனால் அது மாதிரி தான் இதுவும்ட்டு. நியாயமாக விற்பனை செய்யக்கூடாது. கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பிரசாதம் கொடுப்பாங்க. திருப்பதி கோவிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்க அந்த தொன்னையில் வச்சு பிரசாதம் கொடுப்பாங்க. அதெல்லாம் விற்பனைக்கு கிடையாது. கோவிலுக்கு வெளியே ஒரு ஸ்டால் போட்டு அவன் விற்பனை பண்ணுறான், இது வந்து பிரசாதம்னு. அது பிரசாதமே கிடையாது. அது இந்த கோவிலை வைத்து இவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பொருள். கோவிலுக்குள் கொடுக்கப்படுகின்ற பிரசாதம் என்பது அது இலவசமாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா பிரசாதம் என்பது கடவுளுடைய அருளாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு எப்படி விலை நிர்ணயம் பண்ணுவீங்க? அப்போது இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு வழிமுறையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் பின்பற்றுகின்றன. இதையே முதல்ல தூக்கி வெளில போடணும். அப்புறம் தான் நீங்கள் முறுக்கு பேக்கெட்டில் தேதி என்ன போட்டிருக்க. முதல்ல முறுக்கு பேக்கெட்டை எதுக்கியா விற்கிறான் கோவிலுக்குள்ளே? அவனுக்கு என்ன வேலை அங்கே விற்பனை செய்கிறதுக்கு? அதுவே தப்பு. அடுத்து திருச்செந்தூர் கோவிலில் போயிட்டு இவர் பார்த்துருக்காரு, உள்ளே போயிட்டு தரிசனத்துக்காக வந்து அவன் 4000 ரூபாய் வாங்கியிருக்கான், 2000 ரூபாய் வாங்குறான்னு. இது பிரபலமாக இருக்கக்கூடிய எல்லா கோவிலையும் நடக்குது இந்த அயோக்கியத்தனம். இங்கே தில்லை நடராஜர் கோவிலில் மட்டும் இது கிடையாது. கியூ சிஸ்டம் கிடையாது, விஐபி அப்படின்னு தனியாக காசு வாங்குறது கிடையாது. இந்த இந்த வழக்கங்கள்லாம் அங்கே கிடையாது. அறநிலைத்துறை சம்பந்தம் இல்லாத ஒரு கோவில் என்பதனால் அது இருக்கா? அறநிலைத்துறை சம்பந்தம் உள்ள கோவில்கள் எல்லாம் இப்படி இருக்கா அப்படின்றது கேள்வி.
அடுத்து இந்த ஸ்பெஷல் கியூ, ஏன்னா நான் பார்த்துருக்கேன், தரிசனத்திற்கே பார்த்தீங்கன்னா 2 விதமான தரிசன வழிமுறைகள் வைக்கிறாங்க. இறைவனை அருகிலிருந்து பார்ப்பதற்கு 300 ரூபாய், தள்ளி நின்று பார்ப்பது என்றால் அவர்கள் இலவச தரிசனம். அதையும் வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி போர்டு வைக்கிறது, ஃப்ரீ தர்ஷன். தரிசனம் என்பது இறைவனுடைய கொடை, இறைவனுடைய அருள். இப்போ திருப்பதி பெருமாளே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவர் நினைக்காம நம்ம அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது, நீ டிக்கெட் போட்டு அந்த டிக்கெட்டுக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்து அந்த விலை நிர்ணயம் செய்யாமல் நீ அங்கே போக முடியாது அப்படின்றது இருக்குல்ல. அப்போ இதை வந்து இந்த நிலையை மாற்றுவதற்கு என்ன செய்ய போகிறோம்? நான் வந்து ஒரு ஒரு அவுட் சைடராக கேள்வி மட்டும் கேட்குறேன். நான் இதான் தீர்வு அப்படின்னு நான் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் இதை எப்படி மாற்றுவீங்க? அப்போது ஒரு அறநிலைத்துறை அமைச்சரிடம் நம்ம எதிர்பார்க்கறது என்னென்னா, உள்ளபடியே வரவேற்கிறோம், இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் நீங்கள் வந்து கண்டறிவது அப்படின்றத உள்ளபடியே வரவேற்கிறோம். ஆனால் அதை விட அதிகமாக நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, முதல்ல கோவில்களுடைய சொத்துக்களை மீட்டெடுங்கள். அது பல லட்சம் கோடி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு களவாடப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் மீட்டெடுங்கள். அடுத்து இந்த கோவில்களுடைய சொத்துலேருந்து வரக்கூடிய வருமானம் இருக்குது பாருங்கள், இந்த வாடகைகள், லீஸு, இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதையெல்லாம் முறைப்படுத்துங்கள். இதெல்லாம் வந்து என்றைக்கோ போட்ட லீஸ் அக்ரிமெண்ட்டின் அடிப்படையில் போயிட்டுருக்கு. வேதாரண்யத்தில் ஒரு கோவில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேலே அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம். இது மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, லீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தொகை ரொம்ப சொற்ப தொகையாக இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி அமைங்க. கபாலீஸ்வரர் கோவிலுக்கு மட்டுமே வர வேண்டிய மாத வருமானம் மட்டுமே அந்த வர்த்தக இதிலிருந்து, அதாவது வர்த்தகம்னா நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலுடைய நிலம், கோவிலுடைய இடங்கள் வாடகைக்கு விடப்பட்டு அந்த இடத்துலேருந்து வர வேண்டிய தொகையே பல கோடி ஒவ்வொரு மாதத்திற்கும் வருவது பார்த்தீங்கன்னாக்கா சில ஆயிரம் தான். அதையும் கொடுக்காம பெண்டிங் வச்சுருக்காங்க. இப்படியான விஷயங்களையெல்லாம் மாற்றி அமைங்க. இதுதான் முக்கியம். சாமானியனும் சென்று தரிசிக்க முடியும். அந்த தரிசனம் என்பது ஒரு 100 மீட்டர் தள்ளி, காசு கொடுக்காதவனுக்கு, காசு கொடுக்குறவனுக்கு 10 மீட்டர் அருகிலேயே. இந்த மாதிரியான வழிமுறைகளை முதல்ல நிறுத்துங்க. இது உண்மையிலேயே வழிபாட்டு முறைகளுக்கே எதிரானது. அதே மாதிரி கோவிலுக்குள்ள வர்த்தகம் செய்வது, உண்டியல் வச்சு கலெக்ட் பண்ணுறது, இதையெல்லாம் முதல்ல தடை பண்ணுங்க. இதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றம். ஆனால் இந்த சட்டங்கள் பின்பற்றப்படுகிறதா என்றால் இல்லை. ஏன்னா அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்குது. இந்த அறநிலைத்துறையே என்னை பொறுத்த வரைக்கும் விதிகளுக்கு புறம்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அரசியல் சாசனத்திற்கு புறம்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியே அவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட அந்த அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், ஏன்னா இங்கே வக்கணையாக எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா, சட்டமன்றத்தில் வந்து வக்கணையாக நாங்கள் சனாதனத்தை ஒழிப்போம், ஜோசியம், ஜாதகம், இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவர்களை வந்து நீங்கள் பணியில் அமர்த்தினீர்கள் என்றால் நாம் மூட நம்பிக்கையை வந்து ஆதரிப்பது போல ஆகிவிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ கோவிலுக்கு செல்வதும் கூட நம்பிக்கையின் அடிப்படையில் தான். அது சிலர் மூட நம்பிக்கை என்று கூட நினைக்கலாம். அதுவும் பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள், அதுவும் ஈவேரா பிராண்டு பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள் அதை மூட நம்பிக்கை என்றே நினைக்கலாம். அப்படி மூட நம்பிக்கை என்று நினைக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து வரும் வருமானத்தை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள்? அது மட்டும் இனிக்குதா? கோவில்களை திட்டுவோம், மத நம்பிக்கைகளை திட்டுவோம், கோவிலுக்கு செல்பவன் காட்டு மிராண்டி, கோவிலை சென்று கடவுளை வணங்குவன் அயோக்கியன், இப்படின்லாம் நம்ம பேசுவோம். ஆனால் அந்த வருமானத்திலிருந்து வரக்கூடிய தொகையை நம்ம அரசாங்கத்திற்கு செலவு பண்ணுவோம் அப்படின்றத எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ இந்த முரண்களை எல்லாம் களைய வேண்டும் என்றால் உண்மையிலேயே அறநிலையத்துறை என்பதே சட்டத்திற்கு புறம்பானது என்னை பொறுத்த வரைக்கும். அது இன்னும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த துறையே வந்து அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. அப்படியான ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர், அந்த அமைச்சரிடம் நாம் கேட்கக்கூடியதெல்லாம் ஒன்று மட்டும்தான், நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முன்னெடுப்புகள் எல்லாம்
வரவேற்கத்தக்கது. ஆனால் இத்துடன் நீங்கள் நிறுத்தி விட்டீர்கள் என்றால் வெறும் விளம்பரத்திற்காக நீங்கள் செய்கிறீர்கள் அப்படின்னு தான் வரும். அதையும் கடந்து சிந்தியுங்கள். கிட்டத்தட்ட 38,000 40,000 கோவில்கள் தமிழக அரசாங்கத்துடைய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் என்றால் மேற்பார்வையில் இருக்க வேண்டியது. அதுவும் மேற்பார்வை என்றால் அது வெறும் அந்த நிர்வாகம் அளவில்தான். கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பிரதாயத்திலலாம் நீங்கள் நுழைய முடியாது. அப்போது அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அல்லது கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லக்கூடிய கோவில்கள் இருக்கு பாருங்க, இதோடைய முதல்ல ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி வாங்குங்க. இதோடைய நிலையெல்லாம் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத வாங்குங்க. அதற்கப்புறம் சிதிலமடைந்த கோவில்கள் இதில் எத்தனை இருக்கின்றன அப்படின்றத பாருங்கள். அந்த சிதிலமடைந்த கோவில்களை எப்படி நிவர்த்தி செய்யலாம், எப்படி சரி செய்யலாம், இதை எப்படி நம்ம திரும்பி பயன்பாட்டிற்கு கொண்டு வரலாம் என்பதனை யோசியுங்கள். அடுத்து முக்கியமாக கோவிலுடைய சொத்துக்களை எப்படி மீட்டெடுப்பது, இதில் இருக்கக்கூடிய அரசியலை எப்படி கடந்து அதை மீட்டெடுப்பது அப்படின்றதையெல்லாம் நீங்கள் யோசிங்க. இதெல்லாம் தான் நமக்கு உண்மையான தீர்வை நோக்கி எடுத்து செல்லுமே தவிர்த்து, மற்றபடி இந்த முறுக்கு பேக்கெட்டு இது என்ன தேதியில் மேனுஃபேக்சர் பண்ணீங்க, இது என்ன தேதியில் விற்க போகிறீங்க என்பதெல்லாம் அடிப்படையிலேருந்து விலகி செல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தானே தவிர்த்து, ட்ரிவியல்னு சொல்லுவாங்க, மிஸ்லேனியஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல ஆங்கிலத்தில், அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து இவை முக்கியமான விஷயங்கள் கிடையாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறேன். எந்த விதமான அரசியல் மாச்சரியமும் இன்றி இதை பதிவு செய்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.